கொங்கு மண்டலத்திலேயும் ஒரு பிரச்சனை, இந்த பக்கம் வந்த பிரச்சனை, மூளைக்கு தடி எடுத்தவங்க தண்டல்கார். இது வடநாடு இல்லை, தமிழ்நாடு. உணவு என்பது அவங்க உரிமை. அது அப்படி ஒரு இடத்துல பசுமாடு அறுக்கிறாங்கன்னு சொன்னாங்க, நீ போய் புகார் கொடு மாநகராட்சியில. மாநகராட்சி அதிகாரிகள் வர்றாங்க, உன்னை யாருன்னா கட்டாயப்படுத்துறாங்களா வா மாட்டு கறி சாப்பிட்டு. நாதாரி, நீ எந்த நாய் பேய் பன்னி கறி எந்த கறியோட தின்னுட்டு போறது பிரம்மாண்டமா இதே மாதிரி வண்டியில தூக்கிட்டு போறது, கோசாலையில வச்சு மறுபடியும் அதே வியாபாரிகளுக்கு விற்கிறது. அந்த வியாபாரி சந்தையில எடுத்து மாட்டு வச்சு விற்பனை கூடங்கள்ல போய் பிரச்சனை பண்ணியோ, அங்கெல்லாம் நாங்களும் வந்தா எங்க படையும் வந்தோன்னா, பாபாவின் கரும்படையும் வந்தோன்னா என்ன ஆகும்? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அரசும் காவல்துறையும் கலவரக்காரர்களுக்கு துணை போறாங்க. இது பாரத் இந்து முன்னணி உடைய தேசிய தலைவர் சிவாஜின்னா இந்த மகாராஷ்டிரா சிவாஜி இல்லை, இது ஒரு எச்சக்கல்ல சிவாஜி. இது காவல்துறை நடவடிக்கை எடுக்கல, இவனுக்கு இப்படிதான் ரவுடிசம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா, நிச்சயமாக தமிழ்நாட்டில் இந்திய தேசிய லீக் கட்சி சார்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாபாவின் கரும்படை உருவாகும். இவர்களுக்கு பதிலடி கொடுக்க வாய்ஸ் ஆஃப் தடா பார்வையாளர்களுக்கு எமது வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாய்ஸ் ஆஃப் தடா யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள். குறிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், வட மாநிலத்தை போலவே தென் மாநிலத்தை மாற்ற சில ஆர்எஸ்எஸ் பாசிச இடதுசாரிகள் துடிக்கின்றனர். அதனுடைய ஒரு எதிரொலியாகத்தான் இன்று மாட்டு இறைச்சி பிரச்சனையை தமிழ்நாட்டிலே கொண்டு வர பார்க்கின்றனர். உணவு என்பது உணவு என்பது அவரவருடைய உரிமை. என் உணவில் மற்றவர் உரிமை கொள்ளக்கூடாது, அதே போன்று மற்றவர்களுடைய உணவில் நாம் உரிமை கொள்ளக்கூடாது. அந்த அடிப்படையில் இப்போ சமீப காலமாக தமிழ்நாட்டில் இந்த மாட்டு இறைச்சி பிரச்சனை பெருசாக்கிட்டே வராங்க. இதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அரசும் காவல்துறையும் அந்த கலவரக்காரர்களுக்கு துணை போறாங்க. இதுதான் ஒரு வேதனைக்குரிய விஷயம். இப்போ கூட சமீபத்தில் நீங்க பார்த்துருக்கலாம், திருவேற்றூர்ல பாரத் இந்து முன்னணி உடைய தேசிய தலைவர் சிவாஜின்னா இந்த மகாராஷ்டிரா சிவாஜி இல்லை, இது ஒரு எச்சக்கல்ல சிவாஜி. இவர் என்ன பண்றதுன்னா, ஒரு மாட்டு இறைச்சி கடையில போய் ஆளுங்களை வச்சு பேரம் பேசுறது. அமௌண்ட் கொடுக்கலன்னு வச்சுக்கல, திடீர்னு ஒரு 10 பேரோட போய் இது நீ பசும் கன்றா இருக்கீங்க, இது தவறு, இது சட்டவிரோதம் அப்படின்னு பிரச்சனை பண்றது. உடனே காவல்துறை அவரை கூப்பிட்டு போயிடுது. இதே மாதிரி தொடர்ந்து இந்த பாரத் முன்னணியுடைய தலைவர் சிவாஜி பண்ணிட்டு வராப்புல. அது அவர் சம்பந்தமா பல புகார்களும் இந்த மாட்டு இறைச்சி வியாபாரிகள், இஸ்லாமியர்கள், தலித்துகள் மற்றும் முற்போக்காளர்கள் நிறைய பேர் புகார் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த புகார்ல ஒரு புகார்ல கூட காவல்துறை இந்த வழி நடவடிக்கை எடுக்கல. அப்போ இப்ப பாரத் முன்னணி வச்சுக்கிட்டு ஒரு அட்ராசிட்டி பண்றாரு, காவல்துறை ஏன் துணை போறாங்க? சட்டவிரோதம் இருந்ததுன்னா நீ போய் புகார் கொடு. காவல்துறையோ மாநகராட்சியோ நடவடிக்கை எடுக்கும். அதை விட்டுட்டு நீ யார் ஒரு 10 பேர் கூட போய் சீன் போடுறன்னா நீ யார்? நீ புரியல எனக்கு ஒண்ணுமே. இது எப்படி சட்டம் அனுமதிக்கும்? எப்படி அனுமதிக்குது? காவல்துறை இன்னொரு அவனை கைது பண்ணி சிறையில் போடல. இப்போ இது ஒரு பக்கம். இதே சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்கள்ல, ஈரோடு இந்த ஃபுல் மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு இதே மாதிரி இங்க எப்படி வீர சிவாஜி, அங்க ஒருத்தர் கண்ணன் சொல்லிட்டு அவர் இந்து பாதுகாப்பு படைன்னு வச்சிருக்காரு. அவருக்கும் இதே வேலை தான். ஏண்டா உங்களுக்கு பொழப்பே இல்லையா? போய் இதெல்லாம் தொழில் செய்யுங்க. அதை விட்டுட்டு மாட்டு இறைச்சி வியாபாரிகளையும் மாட்டு இறைச்சி உணவு சமைப்பவர்களையும் போய் மிரட்டுறது, அவங்ககிட்ட காசு கேட்கறது, கொடுக்கலன்னு சொன்னா ஒரு 10-15 அடியாட்களோட போய் இறங்கி நீங்க கலாட்டா பண்ணுவது, இதெல்லாம் எந்த வகையான ஒரு சட்டத்துக்கு உட்பட்ட செயல்? இது முறை தவறிய செயல். இது வடநாடு இல்லை, தமிழ்நாடு. உணவு என்பது அவங்க உரிமை. அது
அப்படி ஒரு இடத்துல பசுமாடு அறுக்கிறாங்கன்னு சொன்னாங்க, நீ போய் புகார் கொடு மாநகராட்சியில். மாநகராட்சி அதிகாரிகள் வரட்டும், அந்த அறுத்த பசுமாடு உண்மையிலே பசுமாடா மாடா எருதா அப்படின்னு எருமையான்றது அவங்க கண்டுபிடிக்கட்டும். நீ யாருடா? யார் நீங்கள்லாம்? ஒன்றுமே புரியலைங்க. இன்னொருத்தர் ஹிந்து பாதுகாப்பு படைன்னு சொல்லிட்டு, அதுவும் அகில உலக இந்து பாதுகாப்பு படை போனவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் ஒரு 4 ரவுடி பசங்க வச்சிருக்கான், இவன் ஒரு 4 ரவுடி பசங்க வச்சிருக்கான். அவன் ஒரு பகுதிக்கு, இவன் ஒரு பகுதிக்கு. இவன் பேரு பாருங்க எப்படி, இந்த தொடப்பக்கட்டைக்கு பேரு பட்டு குஞ்சன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இவங்களுக்கு அகில உலக தலைவர்கள், நிறுவன தலைவர்கள் ஒக்காமாக. உங்களுக்கு எல்லாம் என்ன பண்றது? மத்தியில் பாஜக ஆளுக்கு உங்களுக்கெல்லாம் சட்டம் இடம் கொடுக்குது. அதான் சட்டம் உங்களுக்கு அப்படி வளைஞ்சு கொடுக்குறதுனால ஆளாளுக்கு தடி அடுத்தவங்கலாம் தண்டல்காரன்ற நிலை இன்னைக்கு உருவாகிருக்கு. இது ஒரு தவறானது. அப்படி நீங்க அவ்வளோ பசுக்கள் மீதும் எருதுகள் மீதும் மாடுகள் மீதும் பாசம் இருந்ததுன்னா நீ போய் மோடி கிட்ட போய் புகார் கொடுறான். ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை டன் மாட்டு இறைச்சி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யுதுன்னு போய் அந்த புள்ளி விவரங்களை போய் கேளு. போய் தடை விதிக்க சொல்லுங்க. ஆண்மை இருக்கா உங்களுக்கு? அந்த மாட்டு இறைச்சி ஏற்றுமதி பண்ணக்கூடிய மாட்டு இறைச்சியில எத்தனை பசுமாட்டினுடைய இறைச்சி போகுது, எத்தனை கன்றுகளுடைய இறைச்சி போகுது, அதை போய் ஆய்வு பண்ணுடா. உண்மையிலே நீ உண்மையில ஒரு இந்து தேச பக்தனா இருக்கான். இவன் மோடிக்கு எதிராக கொடி தூக்கிட்டு நீ போ. குறைஞ்சது 10க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க. இறக்குமதி வேற, வெளிநாட்டுக்கு பசுங்கறியை வர வச்சு மாடலெல்லாம் விற்பனை செய்யறான், பாக்ஸ்ல அடிச்சு. அதை போய் தடுக்குப்பாரு. அப்புறம் நீங்க மாட்டு இறைச்சி அவன் போறான், சந்தைக்கு போறான், மாடுகளை பிடிக்கிறான். அங்க விவசாயிகளோ மாட்டு வளர்க்கணும் தான் விற்கிறான். இல்லை திருடிட்டா வரான் உங்களை மாதிரி உடைக்கிறான்டா. போய் 10 மாடு பிடிச்சிட்டு அதை அறுத்து கறியாக்கி விற்கிறான். அதை இன்னொருத்தருக்கு போய் சமைச்சு இன்னொருத்தவங்க சமைச்சு விற்கிறாங்க. சாப்பிட்றவங்க சாப்பிட்றாங்க. உன்னை யாருன்னா கட்டாயப்படுத்துறாங்களா வா மாட்டு கறி சாப்பிட்டு? நாதாரி, நீ எந்த நாய் பேய் பன்னிக்கறி எந்த கறியோட தின்னுட்டு போன்ட்டு விட்டு போயிட்டே இருக்கு. நீ இல்லையா மண்டை தின்னு மயிரை தின்னு பொழைச்சிட்டு போ. நாங்கள் திங்கிற விஷயத்தை நீ ஏன் இடைஞ்சல் பண்ற? இப்படி புராண காலங்களில் நீ பார்த்தேன்னு சொன்னா, ஸ்ரீ கிருஷ்ணரும் ருக்மணி தேவியும் திருமணத்தில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பசுக்களும் லட்சக்கணக்கான மாடுகள் அறுக்கப்பட்டதாக அந்த பிரம்ம வர்த்தா புராணத்துல தெளிவா எழுதியிருக்கு. விதர்பா நாட்டு மன்னன் பீஷ்மகர், அவர் யாருன்னு சொன்னா கிருஷ்ணருடைய மாமனார். அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய மகள் திருமணத்தின் போது மாடுகளும் கன்றுகளும் பசுக்களும் அறுத்து உணவாக பரிமாறணும்னு சொல்லி. இது புராணம் சொல்லுது, நான் சொல்லப்பா. ஏதோ தடாரகன் சொல்ற மாதிரி கதையை அப்படி திசை திருப்பாதீங்க. பிரம்ம வர்த்த புராணத்துல தெளிவா இருக்கு, லட்சக்கணக்காக. நம்ம அந்த விஷயத்தெல்லாம் எடுக்கிறது. ஏன்னா இஸ்லாமியங்களுக்கு தடுத்து இருக்கு. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், அவர்கள் மார்க்கம் அவர்களுக்கு, உங்கள் மார்க்கம் உங்களுக்கு. நீ ஏதாவது பண்ணிட்டு போ, அதை எங்களுக்கு தேவையில்லை. ஏன் சொல்ல வரேன்னு சொன்னா, நீ பண்ற இந்த அட்டுழியங்கள் இருக்கு பார்த்தீங்களா, தொடர்ந்து அந்த வியாபாரிகளே டார்கெட் பண்ணியிருக்க. சரி, நீ இப்படி டார்கெட் பண்ற, காவல்துறை உனக்கு உதவி. இப்ப நான் நாளைக்கு என்ன பண்றேன்? இந்திய தேசிய கட்சி சார்பா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு 5 இளைஞர்களை ரெடி பண்ணி பாபாவின் கரும்படை, எப்படி பாபாவின் கரும்படைன்னு சொல்லிட்டு உருவாக்கி மாவட்டத்துக்கு 5 பேர் போதும். அங்கங்க இருக்க வியாபாரி 150 பேர் கலந்துப்பாங்க இல்லையா? 100-500 பேர் கலந்துப்பாங்க. நான் இப்படி கரும்படை உருவாக்கி நீ எங்கெல்லாம் போய் இந்த மாட்டு இறைச்சி வியாபாரிகளை பிரச்சனை பண்றியோ, அல்லது மாட்டு இறைச்சி விற்பனை கூடங்களில் போய் பிரச்சனை பண்றியோ, அங்கெல்லாம் நாங்களும் வந்தா, எங்க படையும் வந்தோன்னா, பாபாவின் கரும்படையும் வந்தோன்னா என்ன ஆகும்? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. உன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கி அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய கேவலமான பிறவிகள் நாங்கள் இல்லை, புரிஞ்சுக்கோ. இல்லை நீங்க இது காவல்துறை நடவடிக்கை எடுக்கல, இவனுக்கு இப்படிதான் ரவுடிசம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா, நிச்சயமாக தமிழ்நாட்டில் இந்திய தேசிய கட்சி சார்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாபாவின் கரும்படை உருவாகும். இவர்களுக்கு பதிலடி கொடுக்க சட்டத்தை கையில் எடுத்து நீங்க யார் சார்? அப்படி உண்மையிலே நீ சொல்ற மாதிரி பசு அறுத்தாங்க, போ புகார் கொடு.
மாநகராட்சி மருத்துவர்கள் வந்து ஆய்வு பண்ணிட்டோம், அதன் பேர் நடவடிக்கை எடுத்தோம். ஏண்டா கவர்மெண்ட்டை மண்ணாகட்டி உண்டு தாண்டா இருக்கு, எங்கள்கிட்ட என்னடா இருக்கு? நாங்கள் நிராயுதபாணி. இப்படி நிராயுதபாணியாக இருக்கக்கூடிய அற்பமான வியாபாரிகளை மிரட்டி வண்டியில் வந்துன்னா வண்டியை மடக்குது. கோசாலை, எத்தனை கோசாலைடா நீ மாடு வச்சிருக்கீங்க சொல்லுங்க, எத்தனை கோசாலை? ஒரு காலத்தில் பவுண்டு இருக்குது, பவுண்டுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னு சொன்னால், ஊர் மாடு வந்து போய் அடுத்த கொள்ளையில் போய் மேய்ஞ்சாலோ அல்லது தெருக்குள்ள அது மாதிரி சுற்றினாலும் பவுண்டுக்கு போயிடுவாங்க. பவுண்டுக்கு போனால் பவுண்டில் காசு கட்டி கொண்டு வருவாங்க. அது அரசாங்கத்துடைய கட்டுப்பாடுகள். இப்போ அது அப்படியே மாறி கோசாலை. கோ என்றால் பசு, சாலை என்ன இடம், பாதுகாக்கும் இடம், கோசாலை. இப்போ கோசாலையில் எத்தனை கோசாலையில் நீங்கள் பசு மாடுகளை பிடிச்சி வச்சிருக்கீங்க சொல்லுங்க. ரொம்பமா இதே மாதிரி வண்டியில் தூக்கிட்டு போகிறது, கோசாலையில் வச்சு மறுபடியும் அதே வியாபாரிகளுக்கு விற்கிறது. அந்த வியாபாரி சந்தையில் எடுத்து விற்கிறான். கொங்கு மண்டலத்துலேயும் ஒரு பிரச்சனை, இந்த பக்கம் வந்த பிரச்சனை, மூளைக்கு தடி எடுத்தவங்க தண்டல்கார். இவங்க என்னன்னா பாதுகாப்பு, அரசு பாதுகாப்பு கொடுக்குது, காவல்துறை அவங்களுக்கு உதவுது. இது இல்லாம குறைக்கு இன்னொரு சில நாதாரிங்க இருக்கானுங்க. ப்ளூ கிராஸ்ன்றான், ரெட் கிராஸ்ன்றான், லெப்ட் ரைட்ன்றான். மக்கள் சாவறான், அதை பத்தி கவலை இல்லை. நாய், வெறி பிடிச்ச நாய்கள் தெருவில் வந்து அப்பாவி மக்களை கடிச்சு கோதறி கொள்றாங்க, சாகுறாங்க மக்கள், குழந்தைங்கள்லாம். அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டான். ஆனால் அந்த நாயை கொல்லக்கூடாதுன்னு கொடி தூக்கி நிற்பான். எப்படியாப்பட்ட பிறவிகளாக இருக்கான்னு பாருங்க. இவங்கெல்லாம் பார்த்தாவே உண்மையிலே வேதனையாக இருக்குது. இந்த பிறவிகளெல்லாம் பார்த்தா இந்த நூற்றாண்டில், அதுவும் இந்த 21ஆம் நூற்றாண்டில் இப்படி கேவல பிறவிகளும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்களே. முஸ்லீம்களுடைய வியாபாரத்தை அழிக்கணும், அதன் மூலயமா அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தணும். அந்த அச்சுறுத்தல் மூலமா நம்ம அரசியல் ஆராய்ச்சி. மனுஷனாக இருக்க, சாவு என்பது மனிதனுக்கு நிச்சயம். நீயும் சாவுதான் போற, நானும் சாவுதான் போறேன். யாரும் நிரந்தரமானவங்க இல்லை. உன்னுடைய கொள்கையில் நீ வாழ்ற, என்னுடைய கொள்கையில் நான் வாழ்றேன். உன் கொள்கைக்கு நான் வரல, என் கொள்கைக்கு நீ வராது. இந்தியா என்பது ஒரு மதசார்பற்ற நாடு. இந்த நாட்டில் உணவு என்பது அவரவர்களுடைய உரிமை. அடுத்த ஒரு உணவை வந்து தீர்மானிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. அரசுக்கும் இல்லை, நீதித்துறைக்கும் இல்லை, யாருக்குமே உரிமை இல்லை என்பது இந்த ரவுடிசம் பண்ணக்கூடிய உங்களை போன்ற பொறுக்கிகளுக்கும் உரிமை இல்லை. இதுதான் நீங்க இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். இது தொடரக்கூடாது. மதச்சார்பு என்பதற்கு இலக்கணமா இன்னைக்கு கூட நான் வேலூர் போயிருந்தேன். கோட்டைக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா ஜலகண்டேஸ்வரர் சிவன் கோயில் இருக்கு, பக்கத்துல சர்ச் இருக்கு, அதுக்கு பக்கத்துல மசூதி இருக்கு. இது இன்று நேற்று கட்டப்பட்டதில்லை. 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கட்டப்பட்டது. அந்த நூற்றாண்டுகளே மும்மதமும் சம்மதம் என்கின்ற கோட்பாட்டு கொள்கையோடு தமிழ் மண்ணிலே இந்த மக்கள் வாழ்ந்திருக்காங்கன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நான் சொன்னேன். அதனால உங்களுடைய வன்மங்கள், உங்களுடைய ஆத்திரங்களை, உங்களுடைய அற்பமான அரசியலுக்காக இரண்டு மக்களையும், சமூக மக்களையும் பிளவுபடுத்தி அதன் மூலமா ஆதாயம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கேவலப்பட்டு போவீங்க என்பதை வாய்ஸ் ஆஃப் தடா மூலமாக ஒரு எச்சரிக்கையாகவே நான் சொல்லுகின்றேன். இனி இதை தவிர்த்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து நாம் பேசுவோம். நன்றி.